எல்லோரும் தனியாக எல்லோரும் ஃபேமிலியோட, நான் மட்டும் தனியாக. ஆனால் செம்ம குளிர், எனக்கு வார்த்தையே வரமாட்டேங்குது எதுவும் பேசுகிறதுக்கு. பாருங்கள், நல்லா இருக்குது. ஆனால் குளிர் தான் பயங்கரமாக இருக்குது. எல்லோரும் ஃபேமிலியோடு இருக்காங்க. ஃபேமிலியோட வந்தால் சூப்பராக இருக்கும். சப்போஸ் நீங்கள் கொடைக்கானல் இது வரைக்கும் வரலன்னா கொடைக்கானல் கண்டிப்பாக வாங்க. சூப்பரான இடம், ரொம்பவே பியூட்டிஃபுல்லான பிரின்சஸ் ஆஃப் ஹில்ஸ்ன்னு சொல்கிறாங்களா, அது உண்மை தான். இந்த மாதிரி சைக்கிள் ஓட்டிக்கலாம். ஸோ நம்ம கொஞ்சம் தூரம் வாக் பண்ணலாம். காது வேறு ஆவுன்னு அடிச்சிக்குது. எல்லாம் நல்லா அழகாக சைக்கிள் ஓட்டுறாங்க, ஃபேமிலியோட வாக் பண்ணுறாங்க. நம்ம வண்டி அங்கே நிற்கிது, நம்ம கொஞ்சம் தூரம் அங்கே வாக் பண்ணுவோம். இது அழகாக என்னமோ ஒன்று இருக்குது, சாய் ஸ்ருதின்னு, என்னன்னு தெரியல. கொஞ்சம் தூரம் அங்கே வாக் பண்ணுவோம். இறங்கும் போது இங்கே பாருங்க, தனியாக ஒரு போட்டு அங்கே கிடக்குது. இந்த லேக் பார்த்திங்கன்னா, இது கொடைக்கானல் லேக்கு. இந்த லேக் பன்னந்து பாருங்கள். அப்பா, காதை அடிச்சிக்குது. எல்லாம் ஜாலியாக இருக்காங்க. அப்பா, இந்த சைக்கிள் ஓட்டிகிட்ருக்காங்க. ஸோ நீங்கள் கொடைக்கானல் வந்தீங்கன்னா இந்த மாதிரி சைக்கிள் ஓட்டிக்கலாம். இந்த மாதிரி ஃபுட்பாத் ஒரு ரவுண்ட் அடிக்கலாம். நம்ம அங்கே வண்டி தனியாக வச்சுருக்கோம். ஸோ அப்படி போக வேண்டாம். இது ஆக்சுவலாக ரிசார்ட் மாதிரியோ இல்லை என்னன்னு தெரியல. ஓகே, நம்ம போகலாம். ஸோ நம்ம வந்த வேலை முடிஞ்சு, நம்மளோட எய்ம் கொடைக்கானல் வந்தாச்சு. இனி போகும்போது ப்ரெட் ஆம்லெட்டோ காஃபியோ டீயோ ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டு அப்படியே இறங்கலாம். காது ஒன்று தான் அடிச்சிக்குது. நல்லா இருக்குல்ல, 360. நம்ம வண்டி